நேர்களே, டிட்வா புயல் சிறப்பு நேரலை தொகுப்பில் மீண்டும் இணைகிறோம். தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வாவால் இன்னும் மழை எங்கெல்லாம் பெய்ய இருக்கிறது, இந்த இரவு நமக்கு டிட்வாவுடனான பயணம் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதிரியான விவரங்களை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் மூத்த செய்தியாளர், நம்முடைய சிறப்பு செய்தியாளர், வெதற்காகவே சிறப்பு செய்தியாளர் கார்கேவும் இணைஞ்சிருக்காரு. கார்கே, இன்று இரவு நம்ம டிட்வாவோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம்? ஓகே, டிட்வா புயல் அப்படின்றப்போ நம்ம இலங்கையை பார்த்துட்டு அப்படிங்க பார்க்குறாங்க. அதனால் அந்த அளவுக்கு தீவிரம் இருக்குமோ அப்படின்ற அச்சத்தால் அரசும் முன்னெச்சரிக்கையாக இருக்குது, மக்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. டிட்வா புயலை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை வரை மழை தொடங்கி விட்டது. சென்னையில் ஈவினிங்கே மழை தொடங்கிருச்சு. அப்புறம் 2 புதிய மேகக்கூட்டங்கள் வந்தது. அதுக்கப்புறமா இப்போ மழை சாலிடாக மழை பெய்து கொண்டே இருக்குது. லேசாக பெய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆவரேஜாக ஒரு 8 to 10 சென்டிமீட்டர் இதே அளவில் இருந்தால் வந்துடும். இப்போ ஆனால் புயல் எங்கே தெரியுமா இருக்குது? புயல் இப்போ தான் மன்னார் வளைகுடாவை கடந்திருக்கிறது. ஸோ புயல் அங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நியர்லி இருக்கிறது. லாஸ்ட்டாக அவங்க சொன்னது 330, இப்போ 300 அப்படின்ற அளவில் வந்திருக்கிறது. இப்போ புயலுடைய கண்ணை பார்க்குறோம். இந்த கண் பகுதி இங்கே தான் இருந்தது. மாலையில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இங்கே வந்திருக்கிறது. ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம எப்போவுமே புயலை பொறுத்த வரைக்கும் கண் பகுதியை பார்ப்போம். புயலின் கண் நம்மை கடந்து விட்டால் நமக்கு ஆபத்து இல்லை. புயலின் கண் கடந்துச்சுன்னா பின்னாடி ஒரு சுற்றுல மழை வரும், காற்று வரும், அதுக்கப்புறம் ஆபத்து இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புயல் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வித்தியாசமானது. இந்த புயல் இப்படி கடக்க போறதில்லை. இந்த புயல் கீழிருந்து மேலாக வடக்கு நோக்கி செல்ல இருக்கிறது. இந்த வடக்கு நோக்கி செல்வதற்கான காரணம் என்ன? இது வட மேற்கா போச்சுன்னா இப்படி போயிடும், ஏதாவது ஒரு கிராசிங் பாயிண்ட் இருக்கும். இது வடக்காக போகிறது. அதற்கு 2-3 காரணிகள் சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம இந்த தொலைவை பார்த்துடலாம். தொலைவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். புயலினுடைய இந்த கண்ணில இருந்து பார்த்தோம் அப்படின்னா தொலைவு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இங்க கண் பகுதி, இங்க டெல்டா பகுதி கடற்கரையில் இருக்கக்கூடியது, இதோட இம்பாக்ட் தான் இப்ப சென்னையில வரைக்கும் மழை வந்துருக்கு. அதுக்கு அது என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். எப்பவுமே இந்த வடகிழக்கு பருவமழையில கிழக்கு காற்று அல்லது கீழ்த்திசை காற்றுன்றது இந்த காற்று நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த காற்று இப்படி வரணும். இப்படி வரக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அரபிக்கடல்ல இருந்து காற்று வருகிறது. இப்படி சுழன்று, இப்படி கிளாக் வைஸ்ல இப்படி சுழன்று நமக்கு இங்கே மேகங்களை உருவாக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய புயல் இந்த காற்றை உள்வாங்குவதால, கீழிருந்து வரக்கூடிய காற்றும் ஒன்று சேர்வதால இங்க மேகங்கள் உருவாகும். இது ஒரு ஜெனரல் தியரி. இந்த வடகிழக்கில் நம்ம எப்படி இதை இது பண்ணிட்டோம்னா, நம்ம வானிலை ஆய்வாளர்களோட ஒரு 10 வருடம் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோன்ற அடிப்படையில் இந்த தியரியெல்லாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுட்டு இருக்கோம். ஸோ இங்கே உருவாகக்கூடிய கண்ணால் எப்பவுமே இங்கே மழை பெய்யும். ஓகே, இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா, இப்போ நம்ம டைரெக்டாக ரேடார் போகிறோம். புயல் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஆனால் மழை எங்கே பெய்யுது? இங்கே பெய்யுது. ஓகே, ஸோ இலங்கையில் இங்கே இருந்தப்போ இங்கே மழை பெய்தது. இப்போ இங்கே புயலினுடைய ஒன்றும் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக சென்னியாரெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்தது. நம்ம பக்கத்தில் வந்தது, ஆனால் நமக்கு மழை இல்லை. காரணம் என்ன? இங்கே வரப்போ அவங்க இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதுதான் அந்த தியரி. ஓகே, இப்போ நம்ம காற்றை பார்க்குறோம். காற்றை பொறுத்த வரைக்கும் இந்த கண் பகுதி, இந்த கண் பகுதியுடைய பின்பகுதி கரையை தொடங்கி விட்டது. எங்கே அப்படின்னா புதுவைக்கு கீழே சரியா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்து பக்கத்தில் கரையை தொடங்கி விட்டது. அங்கே காற்று இருக்கும். இந்த காற்று என்னன்னா, இது தீவிர புயல்லாம் கிடையாது. தீவிரமோ அதி தீவிரமோ அப்படிலாம் கிடையாது. இது முதல் நிலை புயல். அதாவது இது கொஞ்சம் விட்டுருந்தா அதுவாகவேவும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக போயிருக்க வேண்டிய ஒன்று, இது புயலாக மாறி டிட்வா அப்படின்ற பெயரோடு வந்து விட்டது. இப்போது தொலைவை நம்ம பார்த்து விடுவோம். தொலைவு எவ்வளோ அப்படின்னா, சென்னைக்கு சென்னைக்கு கிட்டத்தட்ட அதனுடைய தொலைவுன்றது 260 கிலோமீட்டர் அளவுக்கான, 60லேருந்து 80. ஏன்னா இந்த கண் ரொம்ப பெருசா இருக்கு. 250லிருந்து 80 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கண் அப்படி இருக்கிறது. இது இப்போ சமீபமாக அதிகபட்சம் 10 கிலோமீட்டர் போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு 20 மணி நேரம் ஆகுமான்னு கேட்கலாம். ஆமாம், ஆக போகிறது. புயல் அப்படின்னா நம்ம இன்னைக்கு அலர்ட்ல இருக்கோம். உடனே கடந்து விடுவது அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. இது எப்படி கடக்க போகிறது அப்படின்ற பயணத்தை நம்ம பார்க்குறோம். கீழிருந்து மேலாக கரையை கடக்க போகிறது. அதுவும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்பவே ஒரு ஸ்லோவாக தான் இது நகர்ந்துட்டு 4-5 இதாச்சு. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வருது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இங்கிருந்து அது வெளியில் வர்றதுக்கே ரொம்ப தாமதம் ஏற்பட்டது. இங்கே அதாவது சரியா பார்த்தா இந்த மட்டக்களப்பு பக்கத்தில் இது வர்றப்போ தாழ்வு பகுதியாக மண்டலமாக புயலாக மாறிட்டு ஊடாக இப்படி பயணித்து இங்கே வருகிறது. ஊடாக உள்ள பயணிக்கிறப்பவே இலங்கையில் மழை குறைந்து விடுகிறது. அதனால தான் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்படியே இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே கடலில் கொஞ்சம் வேகம் எடுக்கணும். ஏன்னா நிலத்தில் இடையூறு இருந்தது, வேகம் எடுக்கணும். ஆனால் வேகம் எடுக்காமல் ஸ்லோவாக வந்ததுக்கு காரணம் 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த பசிபிக் உயரழுத்தம் இது நம்ம
லாங்ல பார்த்தா தெரியும். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம் சொல்றாங்க. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னன்னா இமயமலைக்கு செல்லக்கூடிய, அதாவது காற்று கீழே வந்து உங்களுக்கு காற்று நம்ம நார்மலாக உணரக்கூடியது தரைக்காற்று, மேலே ஏற 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 காற்றினுடைய வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதை நம்ம உணரணும் அப்படின்னா இப்போ பாருங்க, மேலே வந்து சாதாரணமாக காற்று அப்படி வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்படியே நம்ம இமயமலை மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் போனா இமயமலையில காற்று வீசுது பாருங்க. அப்பேற்பட்ட சூழல்ல மும்பை அருகே அங்க வந்து ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஸோ இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போறோம்னு வைங்களேன், இன்னும் நம்ம வந்து வான்பரப்புக்கு மேலே போறோம்னு வைங்க. வான்பரப்புக்கு மேலே போறப்போ, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போறப்போ பாருங்க காற்று எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு. காற்று ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லப்படக்கூடிய வேகக்காற்று பாருங்க, அரபிக்கடல்ல இருந்து அப்படி உள்ள வந்து மேலாக செல்கிறது. இந்த காற்றினுடைய தாக்கம் இது வரைக்கும் இருக்கு, இதனுடைய தாக்கம் இது வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த காற்று இதை கட்டுப்படுத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அந்த காற்றை தாண்டி அது பக்கத்திலே இன்னொரு சின்ன அழுத்தம் பாருங்க, இந்த ஒரு அழுத்தம் சொல்றாங்க, இந்த அழுத்தம் வந்து இதை கட்டுப்படுத்துகிறது அப்படின்றாங்க. இன்னொன்று இங்கே கூட ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஸோ இந்த பகுதிகளில் ஒரு அழுத்தம் நிலவுகிறது. அது காற்றை வேறுபடுத்தி பார்க்குறப்போ நமக்கு தெரியும். இது போன்ற பல்வேறு காரணிகளால் அது வந்து அங்கே நின்று சுழல்கிறது. காற்று முறிவு ஏற்பட்டிருப்பதா சொல்றாங்க. காற்று முறிவுன்றது ஒரு காற்றுக்கு தேவையான ஆற்றல் கிடைத்து சுற்றி கொண்டிருப்பது. அதுல ஒரு முறிவு ஏற்பட்டா அதுல தொய்வு ஏற்படும். காற்று முறிவு ஏற்பட்டு இப்போது அது சரி செய்து கொண்டிருக்கிறது, தன்னை புத்துணர்ச்சி பண்ணிட்டு இருக்கு கடற்பரப்புலன்றாங்க. அதனாலதான் இந்த ஸ்லோ. இந்த காற்று முறிவு ஏற்படுவதால தான் அது கொஞ்சம் வீக் ஆகும் இந்த சிஸ்டமே அப்படின்னு சொன்னாங்க. முழுவதுமாக காற்று முறிவு ஏற்பட்டா அது வீக் ஆகும். இது காற்று முறிவு ஏற்பட்டு திரும்ப கடல் பரப்புல அது வந்து தன்னை வந்து புதுப்பித்துக் கொள்கிறது. இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் அடிக்க வராங்க அப்படின்னா உங்களால முடிந்த பலத்தை கொண்டு அதை தடுக்க பார்ப்பீர்கள், முடிந்த அளவுக்கு. அதே மாதிரி இதை பல்வேறு காரணிகள் கட்டுப்படுத்துவதால இது என்ன பண்ணுதுன்னா முடிந்த அளவு அதனுடைய சக்தியை கொடுத்து ஈடுகட்டி மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. ஸோ அதுவாக வலுவிழக்கணும். நீங்களா டயர்ட் ஆகணும். ஆனா இது டயர்ட் ஆகுறது எப்போ அப்படின்னு தெரியல. நம்ம டயர்ட் ஆயிருவோம் போல. ஆனா இது தொடர்ந்து இந்த தண்ணீர்லேயே பயணிக்குது, கடல் பரப்புலேயே இது பயணிக்குதுன்னும் போது இன்னும் அது ஸ்ட்ரென்த் ஆகுதானே செய்யும் இல்லையா இன்றைய அது ஓகே. இது கடல் பரப்புல பயணிச்சா ரெண்டு விஷயம் சொல்லலாம். உங்களுக்கு எப்பவுமே தென்சீன கடல்ல உருவாகக்கூடியது, இப்போ ஆல்ரெடி ஒன்று இருக்கிறது, இங்க ஒரு சைக்ளோன் இருக்கிறது, இதெல்லாம் உருவாக்கி கம்போடியா வழியா வந்து தாய்லாந்து வழியா வந்து இங்க வர்றப்போ ரொம்ப டயர்ட் ஆகி ப்ரெஷராக வருவார், வெறும் ப்ரெஷராக வருவார், அப்புறம் லோ ப்ரெஷர் ஆவார், அப்புறம் டிப்ரெஷன் ஆவார், டீப் டிப்ரெஷன் ஆவார். இப்படி கடல் பரப்பில் வருகின்ற போது, அதாவது இது பொதுவாக இங்கே வரணும், இங்கே வந்தால் தான் நம்மை நோக்கி வரும். இங்க வந்ததுன்னா மேல் நோக்கி போய் விடுவதற்கான வாய்ப்பு. அப்படிதான் சென்னியார் போச்சு. ஸோ இப்படி வர்றப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கப்போ அதுக்கு தேவையான ஆற்றலும் கடல் வெப்பமும் அதுக்கு உதவுவதால அது நம்ம வீரியமானதா வரும். பட் ஆனா நமக்கு என்னன்னா அது உருவானதே திடீர்னு இங்க தான் உருவானது. 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் அந்த பெருசா பார்க்கவே முடியல. திடீர்னு உருவானதால பெரிய அளவு ஆற்றல் இல்லாம வருது. இன்னொன்னு இது எப்படி பயணிக்குதுன்னு பாருங்களேன். இது கரையை ஒட்டி தான் பயணிக்குது. பெரிய அளவு ஆற்றல் அதால ஏன்னா அடுத்த லெவலுக்கு இது போக முடியல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இது புயலாலாம் மாறாதுங்க அப்படின்னு. ஆனா சென்னியார்ன்ற பேரை நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கலாம். கடந்த முறை சென்னியார் புயல் வந்து இங்கே தான் உருவாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. ஆனா இங்க வேறொரு புயல் உருவானதால, மோந்தா உருவானதால அந்த அரபிக்கடல்ல இருந்தது சென்னியார் ஆகும்னு சொல்லப்பட்டது. ஆனா அரபிக்கடல்ல இருக்கிறது புயலா உருவாகல. அதனால சென்னியார் வந்து எங்க அப்படின்னா இங்க உருவாகி விட்டது. எங்க சென்னியார் புயல் இந்த இடத்துல மலாக்கால உருவாகி விட்டது. அது பாருங்க ஒரே ஒரு நாள் தான் லைஃப். ஒரு புயலுக்கு ஒரு நாள் வாழ்க்கைன்றது அது ஒண்ணுக்கு தான். ஆனா அது பாத்தீங்கன்னா அது வந்து தாய்லாந்துல கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விட்டது. இது எதிர்பாராம வந்தது. அதனால டக்கு நம்மளே பேரை தேடி ஏமன் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பேரை வச்சு இப்ப கூட்டிட்டு வந்திருக்கோம். இது இன்னொரு அதிசயத்தையும் வைத்திருக்கிறது இந்த புயல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட். இப்போ இதோடைய கண் பகுதி சென்னையிலேருந்து இவ்வளவு தூரத்தில் ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே இதோட இம்பாக்ட் இப்போ நம்ம ஃபீல் பண்ண தொடங்கிட்டோம். ஒரு ட்ரிசிலிங் மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிறத பார்க்குறோம். இது மேலே நகர இது ஸ்ட்ரென்த்தாக நமக்கு இன்று இரவும் நாளையும் எப்படி இருக்க போகுது? ஓகே, இன்று இரவனுடைய மேகக்கூட்டங்கள், புதிய மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது. அதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம ரேடாரில் பார்த்துடலாம். ஸோ இது ரேடாருடைய அப்டேட் பார்த்துடலாம். ஓகே, ரேடாருடைய தற்போதைய நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். ரேடாரை பொறுத்த வரைக்கும் சென்னை ரேடார் பார்த்துடலாம். ஏன்னா சென்னையில் தான் இப்போ நமக்கு மழை இருக்கிறது. சென்னை ரேடாருடைய தகவல் படி பாருங்கள், இது சென்னையை பொறுத்த வரைக்கும் உள்ள பாதி மேகங்கள் வந்து விட்டது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வாட்டர் வேப்பரம். ஸோ இந்த ரேடார் மூலமாக நம்மை சுற்றி என்ன இருக்கிறது அப்படின்றத கண்டறிவாங்க. அப்படி பார்க்கின்றப்போ நீராவியாக சென்னை ரேடார் நமக்கு காட்டக்கூடிய தகவல்கள். எஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்கு பார்த்திபன். ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. நம்ம அதையும் பார்க்கலாம்.
ஸோ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கனமழையை கொடுக்கக்கூடியது ஒன்று. இதெல்லாம் டீப் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மழையை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போனால் ஃபுல்லாக நனைஞ்சிருவீங்க. இது வந்து சாரலாக இருக்கும். ஸோ அதனுடைய லெவல்ஸ் சென்னையில் இப்போதான் தீவிரமான மழை எடுக்க போகிறது. ஸோ இன்னும் சில நிமிடங்களில் ஒரு தீவிரமான மழை இருக்க போகிறது. இதெல்லாம் கடக்கிறப்போ நமக்கு லேசான மழையாக இருந்தது, ஒரு தீவிரமான மழை மேகம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த பகுதி நம்ம கடப்பதற்கு சரியா பாருங்க. இப்போ நம்ம வந்து லைவ்ல பேசிட்டு இருக்கோம், 10:30 மணி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலிருந்து நல்ல ஒரு மழையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 4 மணி நேரம். அப்படின்னா இன்றைய இரவு மழை இரவாக சென்னையில் இருக்க போகிறது. சென்னைக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, சென்னையிலிருந்து விழுப்புரம் வரை இது இருக்க போகிறது. இது இப்படி இருக்குனால இது இப்படியே வரணும்னு கிடையாது பார்த்திபன். இது என்னன்னா இப்படி சுற்றும் காற்று, அப்படி சுற்றுறப்போ இது அதோட சேர்ந்து இப்படி நகரும். ஸோ மேல் பகுதிகளில் காற்று குவிந்து இங்கேயும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR